சபரிமலை யாத்திரை என்பது ஒரு தர்மயுத்தம். பகவத்கீதையின் வெளிச்சத்தில் சபரிமலை யாத்திரையை ஒரு ஆன்மீக தர்மயுத்தமாக நாம் காணலாம். நம்மில் பலருக்கு சபரிமலை யாத்திரை என்பது வெறும் யாத்திரை மட்டுமல்ல, வாழ்க்கையையே தூய்மைப்படுத்தும் ஒரு தவம். கலியுக வரதனை நம் கண்களால் காண மலை ஏறும்போது ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கற்பித்த பகவத்கீதையின் போதனைகளை நாம் அறியாமலேயே கடைபிடிக்கிறோம். சபரிமலை யாத்திரை மாலை அணிவித்தல் மற்றும் 41 நாட்கள் கடுமையான விரதத்துடன் தொடங்குகிறது. கீதையின் அறிவுரை இங்கே தொடங்குகிறது. புலன்களை விஷயங்களிலிருந்து விலக்கு, கர்மயோகா. உலக இன்பங்களையும் பற்றுதல்களையும் துறந்து சுவாமியின் பக்தர் தனது மனதை கடவுளுக்கு மட்டுமே அர்ப்பணிக்க முயற்சிக்கிறார். அர்ஜுனனை போருக்கு தயார்படுத்துவதற்கு முன் மனதின் முழுமையான செறிவு இது. கெட்டு நிறை விழா என்பது யாத்திரையின் மிக முக்கியமான தருணம். இருமுடிக்கெட்டு என்பது துணிப்பை அல்ல, அது பக்தன் இந்த உலகில் சம்பாதித்த பாவங்கள் மற்றும் புண்ணியங்களின் பை, அதாவது அவரது செயல்களின் பலன்கள். முன்கெட்டு புண்ணியம், சபரிகளுக்கான காணிக்கைகள். இது நாம் சம்பாதித்த நல்ல செயல்களை குறிக்கிறது. பின்கெட்டு பாபம், மலை பயணத்தில் பக்தன் உடைக்க வேண்டிய தேங்காய். இது நமது பாவச் செயல்களின் சுமை. அர்ஜுனன் போருக்கு ஆயுதங்களை எடுப்பது போல நம் வாழ்க்கையின் பாவங்கள் மற்றும் புண்ணியங்களின் சுமையை நம் தலையில் சுமக்கிறோம். இந்த கர்ம பிணைப்புகளை அடையாளம் கண்டு அவற்றின் முடிவுகளில் பற்றுதல் இல்லாமல் முன்னேறுவதற்கான ஒரு சபதம் கெட்டு நீரை ஆகும். தேங்காயின் இனிப்பான நீரை முழுவதுமாக வடிகட்டி சுத்தமான நெய்யால் நிரப்பும் சடங்கு நெய்முத்ரா ஆகும். உலக இன்பங்களான மாயையின் நீரை நிராகரித்து அதை பக்தியாகிய ஆன்மாவின் நெய்யால் நிரப்புவதே கீதையின் உயர்ந்த அறிவுரை. செயல்களின் விளைவுகளில் பற்றுதல் இல்லாமல் இருங்கள். இது உலக வாழ்க்கையை, அதன் இன்ப துன்பங்களை முற்றிலுமாகத் துறந்து தெய்வீக எண்ணங்களுக்கு மட்டுமே மனதை அர்ப்பணிப்பதன் அடையாளமாகும். பயணம் தொடங்கும்போது ஒருவரின் கையில் உள்ள தேங்காய் ஒரு கல்லில் எறியப்படுகிறது. ஒருவர் திரும்பி பார்க்காமல் முன்னோக்கி நகர்கிறார். இந்த தருணத்தின் பொருள் மிகவும் ஆழமானது. ஒருவர் வீடு மற்றும் உலக உறவுகளுடனான அனைத்து உறவுகளையும் தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டு வருகிறார். கீதையிலுள்ள பற்றின்மையின் கொள்கை இங்கே நிறைவேறுகிறது. நாம் முன்னோக்கிச் செல்லும்போது இறைவனை மட்டுமே மையமாகக் கொண்டு வீட்டில் ஐயப்பனின் இருப்பு குடும்பத்தின் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறது.